ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து கடத்தப்பட்டிருக்காங்க. அடுத்த முயற்சி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வெண்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்துட்டு கண்டிப்பாக இறங்குவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் மேனேஜர், அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஸோ போலீஸும் அந்த இடத்துல வராங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த போலீஸ் பேர் தான் வந்து சந்திரன். ஸோ அவங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு குரல் வருது. அதுதான் இவர் யாரும் இல்லைங்க, இந்த தீபிகா தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க முதலே வந்து இந்த நவீனை தேடி வந்திருக்காங்க. ஸோ கவினை தேடி வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபிகா வந்துட்டு அந்த ஸ்டேஷனில் தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ அதனால அவங்களுக்கு தகவல் வந்ததுனால திரும்ப வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் வந்து மல்லிகிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. வெண்பா முதலே கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தவொடனே அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து நான் தான் வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணால் அதுக்கு காரணமே வெண்பா குட்டி தான். வெண்பா வந்து கடத்தப்பட்டிருந்தா, சுடர் தான் வந்து இவரோட ஒய்ஃபாக நடித்து ஏமாற்றிட்டு இருந்தா. ஸோ அதனால வந்து வெண்பா தான் இந்த விஷயத்தை எல்லாமே வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் தெரிவித்ததுனால சுடர் வந்து அவளை அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டா. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுற முயற்சியில் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கத்தி குத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து விஜய் மல்லியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு ஜோடிச்சு அவர் தான் வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு ஜெயிலில் அரெஸ்ட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு என்ன மாட்டி கொடுத்து இவர் வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட வந்து கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ வந்து இவர் வெளியில் வந்துட்டாரு. இப்போ பார்த்தா இந்த டைம் பார்த்து திரும்பவும் அந்த குழந்தை வந்து கடத்தப்பட்டிருக்கு. திரும்பவும் இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ, இல்லை வந்து அவங்க வந்து பாவம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மனசரங்கி பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ரொம்ப மூஞ்சி எல்லாம் சுழிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா தீபிகா வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க மல்லி மேலே. இன்னியும் வந்து குழந்தைய தேடுற முயற்சியில் வந்து பண்ணாமல் இன்னியும் மல்லியை டார்ச்சர் பண்ணுவாங்களா, இல்லை குழந்தைய வந்து தேடுற முயற்சியில் ஈடுபடுவாங்களாங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க தான் வந்துட்டு எனக்கு காஃபி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சனை வந்து தீபிகா கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா சிசிடிவி ரெக்கார்ட் கூட இல்லை. கரெக்டாக சிசிடிவியை வந்து அந்த ஒயரை கட் பண்ணிட்டு தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ரூம் சர்வர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எப்படி இதை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ தீபிகா வந்து இதுக்கு முயற்சி பண்ணி வெண்பாவை வந்து காப்பாற்றுவாங்களா, இல்லை இன்னி வந்து இவங்களை எதுலையாவது விஷயத்த வந்து சிக்க வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய எண்ணங்கள் நம்மளுக்கு தோணுது. ஸோ சிக்கல் மேலே சிக்கல். சார் இப்போ தான் வந்து அவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்தார். இன்னியாவது அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள், அதாவது ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு நாள் அனுபவிக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.